அனைவருக்கும் வணக்கம். ஒரு 9,000 பேர் ஒன்றா சேர்ந்து எழுதக்கூடிய ஒரு போட்டித் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத நீங்கள் என்னையா ஆட்சி நடத்துவீங்க அப்படின்ட்டு நாம் கேட்கல. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களும் அதை கேட்குறாங்க. குறிப்பாக நேற்றைய தினம் தங்களுடைய வாழ்க்கையை பறிகொடுத்த பலாயிரக்கணக்கான இளைஞர்கள், பட்டதாரிகள் தமிழக அரசை பார்த்து கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க குரூப் 2 எக்ஸாம் நடந்துருச்சு, நடக்க வேண்டியது. இன்னைக்கு இது ரத்தாயிருச்சு. ஸோ அதனுடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்கள் பக்கம் ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வச்சு ரத்து பண்ணாங்களானா இல்லை. இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் ஏதாச்சும் ஒரு பேரிடர் வந்துருச்சு அதனால் ரத்து பண்ணாங்களானா இல்லை. ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டதுனால அந்த தேர்வையே மொத்தமாக நாங்கள் ரத்து பண்ணுறோம். அந்த தேர்வு எழுதினவங்க எழுதாதவங்க எல்லாத்தையுமே நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, சென்னையில் உள்ள ஒரு 3 மையங்கள், நந்தனம், வைஷ்ணவி காலேஜ், பிரசிடென்சி, இந்த 3 மையங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தேர்வு எண், ஒருத்தங்க பதிவெண் கொடுப்பாங்களே ரெஜிஸ்டர் நம்பர், அதுவும் தேர்வு எழுதக்கூடிய மையத்தோட நம்பர் மாறிடுச்சு. ஸோ வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியவங்க இங்கே வந்துடுறாங்க, இங்கே உள்ளவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுருது. அந்த குளறுபடியின் காரணமாக ஒரு சில பேர் பரீட்சை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சதே தாமதம், ஒரு சில பேர் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. வினாத்தாள் மாறி இருக்குன்னு எக்கச்சக்கமான குழப்பத்தில் நேற்றைய தினம் அந்த குரூப் 2 தேர்வு எழுதுறதுக்கு வந்த மாணவர்கள் ஒரு சாலை மறியல் போராட்டத்திலே கூட ஈடுபட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு முதல்ல இந்த 3 மையங்களுக்கு மட்டும் நாங்கள் இந்த தேர்வு நாங்கள் ரத்து பண்ணுறோம், உங்களுக்கு மட்டும் திருப்பி நடக்குன்ற மாதிரி சொன்னவங்க. அப்போ நாங்கள் மட்டும் திருப்பி படித்து எழுதணும்னா எங்களுக்கு வினாத்தாள் வேற கொடுப்பீங்க, அது கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒன்று அது சுலபமாக இருந்துச்சுன்னா அப்போது நாங்கள் எங்களுடைய தேர்வு எடுத்து அவர்கள் போராடுவாங்க, இல்லை அது கஷ்டமாக வந்துச்சுன்னா அப்போ நாங்கள் சிக்கலில் மாட்டிப்போமேன்னு கேட்கும்போது, இல்லை ஒட்டு மொத்தமாக நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க தேர்வு எழுதிய அந்த குரூப் 2 தேர்வுக்கான அனைத்து தேர்வாளர்களையுமே இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. நீங்கள் எழுதின விஷயம்லாம் செல்லாது, திருப்பி நீங்கள் மறுபடியும் நாங்கள் கூப்பிடுவோம், மறுபடியும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை வெளிப்படையாக கேட்கும்போது நமக்கு தோணலாம், என்ன இது ஒரு சாதாரண விஷயம் தானே, டெக்னிக்கலாக நடக்கிற விஷயம் தானே, அதனால் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னு கேட்கலாம். இதில் எத்தனை நபரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பெண்ணெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, அடுத்த முறை நீங்கள் எப்போ எக்ஸாம் வைப்பீங்க, அது வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னைய படிக்க விடுவாங்களான்னு தெரியாது, எக்ஸாம் எழுத விடுவாங்களான்னு தெரியாது, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அப்போ என் வாழ்க்கையே நீங்கள் போச்சேன்னு சொல்லி புலம்பக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. கேர்ள்ஸ்க்கு என்ன, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க, எப்படிங்க நான் படிக்க முடியும்? இது மட்டும் இல்லை, நான் 5 வருஷமா படிச்சுட்டு இருந்தேன், 10 வருஷமா படிச்சுட்டு இருந்தேன், இந்த முறை எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், ஆனால் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் செல்லாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க, ரத்துன்னு சொல்லி சொல்கிறீங்க, இப்போ நான் மறுபடியும் திருப்பி எழுதணுமா, அப்போ இந்த முறை நான் எழுதுன மாதிரி சிறப்பான முறை அடுத்த முறை எழுதுறேன் எனக்கு தெரியாது இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்குறாரு. எல்லாம் முடிச்சு ஒரு 10 கொஸ்டின் இருக்கும்போது சொல்றாங்க, நான் 5 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் நல்லா எழுதிருக்கேன்னு நினைக்கும் போது இப்போ கேன்சல் பண்ண என்ன அர்த்தம்? என்ன நீங்க ஆட்சி நடத்துறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு இதை கூட உங்களுக்கு பண்ண தெரியலையா? இது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயமும் கிடையாதுங்க. அதாவது ஏற்கனவே ஒரு முதல் கட்ட தேர்வு முடிஞ்சு, இது பிரதான தேர்வு, ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின் எக்ஸாம். இது சொல்ல போனால் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்களே இருப்பாங்க. மொத்தமே 822 காலியிடங்களுக்கு தான் ஆளே எடுக்கிறாங்க. இப்போ எழுதினவங்க மொத்தம் 9,000 பேர், கிட்டத்தட்ட 10ல் 1 மடங்கு ஆட்கள் இதில் அவங்க எடுக்கிறதுக்கான சோர்ஸ் உள்ள விஷயம் தான் இது. அப்போது ரொம்பலாம் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருந்தாலுமே ஆட்கள் வெகு குறைவான ஆட்கள் தான் தேர்வு எழுதுவாங்க. இப்போ இந்த அளவில் குறைவான ஆட்கள் தேர்வு எழுதுறதுக்கு வந்தபோது கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, அதை ஸ்பாட்டில் கிளியர் பண்ண முடியல, இல்லை முன்கூட்டியே அதை நீங்கள் சரிவர செக் பண்ணல அப்படின்னா எவ்வளோ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதை எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு, அன்புமணி அவர்கள் கேட்டிருக்காரு, சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க, எல்லாருமே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எதனால் அரசாங்கம் இவ்வளோ தூரம் மெத்தனமாக இதில் இருந்தீங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் கோரிக்கையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் அந்த இது அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறாக இருக்குது, அரசு பணிக்கு தேர்வு பண்ணக்கூடிய அந்த அமைப்பே தவறாக இருக்குது, அதனுடைய தலைமையை நீங்கள் நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அதற்கு இப்போது அரசு தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த கட்டுப்பாட்டு ஆணையர் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது பதவி நீக்கமோ இதோ கிடையாது, பணி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன், திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி, அவரே என்ன பண்ணுறாருன்னா கண்டனம் சொல்கிறார், இல்லை இந்த நடவடிக்கைலாம் பத்தாது, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுதான் முதல் முறையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களில் இது வரைக்கும் நடந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏற்கனவே 2023 இதே மாதிரி இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முதல்நிலை தேர்வுலையும் இதே மாதிரி குளறுபடி நடந்து அங்கேயும் ரத்தாயிருக்கு. ஸோ அப்போ ஒரு முறை நடந்ததுக்கப்புறம் கூட அரசாங்கம் பாடம் கற்றுக்கல அப்படிங்கிறது ஒன்று, அதுவும் இதே திமுக ஆட்சியில் நடந்த ஒன்றுங்கிறதும் நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ இவர்கள் எந்த அளவிற்கு ரொம்ப ஒரு மெத்தன போக்கோடு இதில் கையாளுறாங்க. இதில் இந்த ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா
அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கீழ் நடத்தின ஒரு தேர்வுலலாம் வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு, உங்கள் ஒருத்தவங்க வந்து படித்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து போஸ்டிங்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, ஏற்கனவே வந்து அந்த வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்துட்டாங்கன்ற குற்றச்சாட்டை இடி வந்து முன் வச்சுது. இடியே வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதி அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கோரிக்கைலாம் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு பக்கம் நீங்கள் தேர்வு வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அமைச்சரினுடைய துறையை வந்து குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற தேர்வையுமே வந்து இப்படி ஒழுங்காக வந்து நடத்த மாட்டாங்க, இவ்வளோ பெரிய முறைகேடு இருக்குன்னா அது எப்படி, இதை வந்து அரசாங்கம் எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இளைஞர்கள் வந்து இவ்வளோ தூரம் படித்து வந்து அலைஞ்சு தேர்தல் விட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த தேர்வு ஒரு வேளை வந்து சரிவர நடந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வேலை கிடச்சிருக்கும், அவருடைய வாழ்வாதாரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இல்லை இதே தேர்வை நீங்கள் இன்னொரு காலம் தாழ்த்தி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கேட்ட மாதிரி தான், எனக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, வீட்டில் படிக்க விட மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இல்லையா, அது முழுக்க முழுக்க ஒரு நியாயமான கோரிக்கை. அப்போ இது எங்கே போய் நிற்கும், அவர்களாம் எங்கே போய் தேர்வு எழுதுவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறது, என்ன ரெமெடி சொல்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அரசாங்கம் ரொம்ப ஷார்ப்பாக பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாரு, நாங்கள்லாம் வந்து கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தையே மாநாடு மாதிரி பண்ணுறவங்க, மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் போடுறது கஷ்டப்படுவாங்க, ஆனால் திமுக வந்து ஒரு மாநாடே அசால்ட்டாக பண்ணுவாங்க. மாநாடுன்னு என்னங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களே நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் கையாள்வோம் அப்படிங்கிறாருல, அவர் பேசியிருக்காரு பாருங்க. பலருக்கு பொது கூட்டங்களை நடத்துறத பெரிய சவாலா இருக்கு. ஆனா நமக்கு மாநாடுகள் என்பது வார வாரம் நடக்கக்கூடியதா ஆயிடுச்சு. இப்போ இப்படி மாநாட்டே வந்து சிறப்பான முறையில் கையாளுற நீங்க எதனால இதுல கோட்டை விட்டீங்க? கட்சியும் அப்ப அரசு ஒன்னான்னு கேட்காதீங்க, கட்சி தானே திமுக தலைமையில் தானே அரசு நடக்குது. அப்போ வந்து திமுகவுக்கும் தலைவர் ஸ்டாலின் தான், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் தானே. அப்போ நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா, ஸ்டாலினுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள் ஏன் வந்து இவ்வளோ மெத்தனை போக்கோட இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா. இதில் இன்னொரு விஷயமே நடந்துச்சு, அமைச்சர் பெரியசாமி கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டுறாங்க, இது மாதிரி ஐயா குரூப் 2 ரத்து பண்ணிட்டாங்களாமே, எழுதினவங்கெல்லாம் வந்து இப்போது புலம்பிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும்பொழுது அது எதனால் ரத்து பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எதனால் பண்ணியிருந்தாலும் அவர்கள் வந்து கரெக்டான கருத்து தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. இன்னைக்கு குரூப் 2 தேர்வு வந்து நடக்கலை, ஏதோ ஒரு காரணத்தை எனக்கு தெரியாத என்ன காரணத்தினால் என்பதை தெரிந்தால் நான் சொல்லலாம். எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு திமுக வந்து ரோல் மாடலாக இருக்குன்ற அளவுக்கு பேச இருப்பாருங்க. கண்ணு முன்னாடி வந்து ஒரு சின்ன போட்டித் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத அளவிற்கு கையாளாத அரசாக இருக்கா அப்படிங்கிறது அந்த தேர்வு எழுதுன ஒவ்வொரு நபரினுடைய கேள்வியாக இருக்குது. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, முதல்ல வந்து தேர்வு எழுதின எல்லாருமே வந்து ஒரே டைமில் இன்னைக்கு தேர்வு கிடையாது நீங்கள் ரத்து பண்ணுறேன்னு சொல்லலை. முதல்ல இந்த 3 மையங்களில் குளறுபடி ஏற்பட்ட உடனே தமிழ்நாடு முழுக்க இவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறதுக்கே தாமதமாயிருச்சு. அப்போது நாம் போட்டித் தேர்வு எழுதுகிறோம், நாம் நல்ல முறையில் எழுதியிருக்கோம், நாம் இதில் பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே வந்து பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. அதான் இங்கே பிரச்சனையே. அப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு செய்தி வருது, நீங்கள் எழுதுனது செல்லாது, ரத்து, நாங்கள் திருப்பி மறுபடியும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதில் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டது இவ்வளோ பெரிய தரப்பு வந்து இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அவர்கள் திருப்பியும் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஏன்னா ஒரு போட்டித் தேர்வில் வந்து தேர்வாகி போகிறது அப்படிங்கிறது பல பேரோட கனவு. இப்போ நம்மளுடைய நெருங்கிய வட்டாரங்களே நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை எழுதிட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு மன ரீதியான மன உளைச்சலை கொடுக்குன்றதை பாருங்கள். ஸோ திருப்பி அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வை வந்து திருப்பி வைக்கணும் உடனடியாவோ இல்லை அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வைக்காம நிதானமாக அவர்கள் எழுதுகிற மாதிரியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தணும். இன்னொரு முறை இது மாதிரியான தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதான் இதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. எத்தனை கட்ட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நமக்கு இதில் இருக்கணும், அவர்கள் கேட்குறதுக்கு சொல்கிறாங்க இது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம் இது, ஸோ அதனால் வந்து நாம் இதில் இன்டர்பிரட் பண்ண முடியல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமாக டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணாலுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு மேனுவலாக ஒரு டைம் பண்ணணும்ல. இதெல்லாம் நாம் ஒரு எளிய தளத்திலிருந்து நாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு இதை விட இன்னும் அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்கும் இல்லையா, அவர்கள் அதை வச்சு பண்ணியிருக்கலாமே. அது அப்படியே ஒரு தவறு நடக்குதுனாலும் ஒரு சிமுலேஷன் மூலமாக ஓகே இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை அப்படியும் இல்லையா ஒரு உடனடியாக சரி பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறத பார்த்துருக்கலாமே. சரி நீ இங்கே எக்ஸாம் எழுதுங்க, நாம் அதை பார்த்துக்கலாம், வேறு மாதிரி ஏதாச்சும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாமே. அவர்களை வந்து அலக்கழிச்சு அவர்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்து தாமதமாக கொடுத்து டென்ஷன் ஆக்கி கடைசியில் வந்து அவர்கள் ரோட்டில் வந்து போராடினதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தேர்வு நாங்கள் வந்து மொத்தமாக நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவர்களுக்கு ஒரு சிக்கல், அது மூலமாக தமிழ்நாடு மொத்தமும் ஒரு சிக்கல்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் அவர்கள் வந்து சரியாக வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜாபை வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க, காலி பணியிடங்கள் வந்து சரிவர அவர்கள் வந்து எங்களுக்கு அறிவிச்சு அதுக்கான தீர்வு நடத்த மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
இன்னொரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் 5.5 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம், அரசு வந்து பணி கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா பல இடங்கள் வந்து காலி இடங்களாக இருக்குது, இன்னும் சரிவர பணிகளை நிரப்பல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ வாக்குறுதியும் நிறைவேற்றல, அவர்கள் நடத்தக்கூடிய தேர்வையே முறையாக நடத்தலை அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு கோபம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவர்கள் வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. உங்களால் ஒரு தேர்வே நடத்த முடியலையே, நீங்கள் அரசு எப்படி நடத்துவீங்கன்றதான் நேரடியாக அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குற கேள்வியாக இருக்குது. தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வர இருக்கக்கூடிய சூழல்ல இது மாதிரியான சம்பவங்களும் இந்த ஆட்சியினுடைய அந்த முறையற்ற நிர்வாகத்தை வந்து மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு. நிச்சயமா வந்து இந்த தேர்வு எழுதினவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம திராவிட மாடலினுடைய ஆட்சி ஆளுமையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் சரியான முடிவு வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நன்றி.